வெல்கம் டு தர்ஷ்மாம் லைவ் சேனல். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ முட்டை வேக வச்சுருக்கேன். இது கூட ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது முட்டை நல்லா வெந்ததுமே முட்டை தோலை உரிச்சிட்டு இது போல் நம்ம இடையில கீறி எடுத்துக்கலாம். இப்போது இதையும் நல்லா கீறி எடுத்த பின்னாடி இப்போது உருளைக்கிழங்கை இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வாணலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுமே இது கூட நல்ல ஒரு பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கினதுமே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போன பின்னாடி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி இது கூட நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்தோம் அப்படின்னா வாசனை நல்லாயிருக்கும். இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், பெப்பர், இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா கிளறி விட்ட பின்னாடி நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொஞ்சம் கொதி வந்த பின்னாடி நம்ம வேக வச்ச முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போது முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. இப்போது இதுக்கு மேலே நான் மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். இது போல் தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் நீங்கள் முட்டை குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.